எக்ஸைஸ் 10.7ல 7th சம் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. அதில் dx by dyன்னு அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதை வந்து நம்ம அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து லீனியர் இன் எக்ஸ் கிடையாது. அதனால் நம்ம இதை என்ன செஞ்சுக்கணும், லீனியர் இன் ஒய்யாக இருக்கிறதுனால நம்ம dy by dxஆக மாற்றிக்கணும். ஓகேவா? அப்போ இது என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி மாற்றி எழுதிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கொஷின் எழுதிக்கலாம். y மைனஸ் e பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டூ dx by dy ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த டேர்ம் அப்படியே ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட எடுத்துகிட்டு போயிடணும். அப்போ தான் அதை வந்து ரெசிப்ரோக்கலெலாம் நம்ம மாற்ற முடியும். ஓகேவா? அதனால் என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு இதை அந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். dx by dy ஈக்குவல் டு மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது அப்படியே என்ன செய்யுங்க, தலைகீழ போட்டுக்குங்க. இல்லைனா இது ஃபஸ்ட்டு இல்லைனா ரெசிப்ரோக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். எது வேணாலும் செஞ்சுக்கலாம். அட் டயத்தில் ஒரே நேரத்தில் நம்மளுக்கு அந்த ஸ்டெப்பை பண்ண தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை டினாமினேட்டருக்கு கொண்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல் மாற்றுறதுனால மாற்றலாம். எப்படி வேணாலும் தப்பு இல்லாமல் பண்ணிக்க வேண்டியதுதான். சரியா? நம்ம இதை அப்படியே வந்து உல்ட்டா பண்ணிக்கலாம். 1 டிவைடட் பை ஒய் மைனஸ் இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. இதுவும் அப்படியே தலைகீழ மாறிடும் இல்லையா? டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த சைடில் உள்ளதும் அப்படியே தலைகீழ மாறிடும். மைனஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த டேர்ம் அப்படியே அங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகும், dy by dx is equal to minus y minus e power sin inverse of x divided by root of 1 minus x square. இதை என்ன செஞ்சுக்கலாம், இந்த ரூட் ஆஃப் டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, அதை என்ன செஞ்சுக்கலாம், இந்த மேலே இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் டேர்ம்ஸ்க்கும் ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், மைனஸே உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. மைனஸ் ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த மைனஸ் இதோட மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இன்னும் ஃபர்தராக நல்லா நம்ம ஃபார்மேட்டுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஒய் பை டிஎக்ஸு இந்த மைனஸ் ஆஃப் ஒய்ன்னு இருக்கு இல்லையா, அந்த டேர்மை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்போ ப்ளஸ் ஒய்ன்னு ஆகிடும். டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது அப்படியே எப்படி ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸு ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு க்யூன்னு ரிசம்பிள் பண்ணுது. ஸோ இந்த ஒய்யை தவிர்த்து மீதி இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே என்னது பி. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். க்யூ இஸ் ஈக்குவல் டு என்னென்னா, இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்குவோம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட க்யூ. ஸோ அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் which is equal to e power integral இந்த p யோட வேல்யூ இருக்குல்லையே அதை எடுத்து அங்கே போட்டுக்கலாம். 1 divided by root of 1 minus x square into dx. நம்மளுக்கு தெரியும் dx divided by root of 1 minus x square ஓட வேல்யூ என்ன அப்படின்னா, அதாவது a square minus x square இருக்கும். அதோட ஜென்ரல் இது வந்து sin inverse of x by a இருக்கிற இடத்துல 1 இருக்கிறதுனால வெறும் sin inverse of xன்னு மட்டும் இருக்கும். ஸோ e power sin inverse of x. எப்போவுமே log offன்னு தான் வரணும்னு அவசியம் இல்லை, e power sinன்னு கூட வரலாம். ஏன்னா ஒரு டேர்ம்லேயும் வேறு ஏதாவது கேல்குலேஷன் மாறி அது சால்வ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால் இங்கே இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன செய்வோம் அப்படின்னா, ஜென்ரல் சொல்யூஷன் எழுதிக்கலாம். ஓகேவா? த ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, y e power integral pdx is equal to integral q e power integral pdx into dx plus c. ஓகேவா? y into இந்த e power integral pdxக்கு தான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். e power sin inverse of x which is equal to q என்னது, இந்த டேர்ம் அதை எடுத்து அப்படி எழுதிங்க. sin inverse of x divided by root of 1 minus x square into e power integralக்கு again e power sin inverse of x into dx plus c. இந்த e power sin inverse of x e power sin inverse of x ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா e power sin inverse of x the whole squareனு வந்துடும். ஓகேவா? இன்டகிரல் e power sin inverse of x the whole square divided by root of 1 minus x square into dx plus c. ஓகேவா? இப்போ சப்ஸ்டியூஷன் நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா, எந்த டேர்மை நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கோ டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு அந்த டேர்மை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம சப்ஸ்டியூஷனுக்கு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா பவரில், அதை நம்ம கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு. அதனால் என்ன செய்யலாம், அதை நம்ம இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறத மட்டும் என்ன செஞ்சுக்கலாம்,
நம்ம சப்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கலாம் ஓகேவா சப்ஸ்டிடியூட்டிங் யூ இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்வோம் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேஷன் ஆஃப் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் இன்வர்ஸு அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த டேர்ம் கிடைக்கணும் இல்லையா அதுதான் ஓகேவா இங்கே லிமிட்ஸ்லாம் கிடையாது அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது எந்தெந்த டேர்ம்ஸ்க்கெலாம் சப்ஸ்டிடியூஷன் எப்படி மாற்றி எழுதினோமோ எழுதிக்க வேண்டியதான் இன்டகிரல் இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக யூ ஸோ இ பவர் யூ த ஹோல் ஸ்கொயர் இங்கே இருக்கிற ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிறோம் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ்னு இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக டியூ போட்டுக்க போகிறோம் ப்ளஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் இ பவர் இந்த பவர்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கங்க அப்போ என்ன ஆகிடும் 2uன்னு ஆகிடும் டியூ ப்ளஸ் சி இ பவர் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் இ பவர் 2ன்னு இருக்கும்போது எக்ஸ்ட்ராவாக அந்த பவர் அந்த டேர்ம் வந்து எக்ஸ்ட்ராவாக டிவைடட் பைட்டில் கீழே வந்துட போகுது ஓகேவா அவ்வளோதான் வெறும் எக்ஸோ இல்லை வெறும் யூஓ மட்டும் இருந்ததுன்னா இ பவர் யூன்னு இன்டகிரேஷனோ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோன்னா வந்துடும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்ததுன்னா அதை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அந்த கோஎஃபிஷியன்ட் எடுத்து டினாமினேட்டரில் போட்டுக்க போகிறோம் ஓகேவா ப்ளஸ் சி கடைசியாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணதுக்கப்புறம் அதனோட ஒரிஜினல் ஃபார்முக்கு நம்ம அந்த யூவை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் ஓகேவா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது ஜென்ரல் சொல்யூஷனில் ஒய் இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கணும் யூக்கு பதிலாக சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு போட்டுக்கங்க ஓகேவா 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை 2 ப்ளஸ் சி இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் சொல்யூஷன் ஓகேவா